திரு பிரியன், 40% அளவுக்கான வாக்கு சதவீதம் திமுகவுக்கு, 35% அதிமுகவுக்கு, 8லிருந்து 12% தாவேகாவுக்குன்னு திரு ஷியாம் சார் ஒரு கணக்கு சொல்றாங்க. இதுல திமுக 40% கூட கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றி அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்களால் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றார். அப்ப அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுங்கிறது திமுகவுக்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்குமா இந்த முறை? இல்லை, எந்த ஒரு ஆளுங்கட்சிக்குமே அடுத்த 5 வருஷம் ஆட்சியை தக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் தான். ஏன்னா பாசிட்டிவான ஓட்டு வாங்கணும்ல. ப்ரோ இன்குபன்சி, ஆன்டி இன்குபன்சி எதிர்த்து ப்ரோ இன்குபன்சி கொண்டு வந்து வாங்கணும். அதுக்கு பல சாதனைகள்லாம் சொல்லணும். எதிர்க்க சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜயும் களத்தில் இருக்காரு. ஆமாம், விஜய் எதிர்க்க சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் எடப்பாடி சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அது மக்கள் மத்தியில் எடுபடுவானா, மக்கள் மத்தியில் அது எடுபடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் இவங்க சொல்கிற ப்ரோ இன்குபன்சி இருக்குல்ல, அதுவும் எடுபடும். ஏன்னா காசு வாங்குற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஸ்டாலின் தான் காசு கொடுக்குறான்னு நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரேடியாக நீங்கள் ப்ரஷ் அவுட் பண்ணிட்டு போக முடியாது. மாற்றத்தை கொண்டு வருவார்னா என்ன மாற்றத்தை கொண்டு வரதுக்கான தகுதி படைச்சவராக இருக்காரா விஜய்? முதல்ல வெதர் இஸ் ஹேவிங் த கெப்பாசிட்டி டு எப்படி அவர் என்ன, அவரோட அரசியல் தலைவராக அவர் என்ன பண்ணுறார்? எத்தனை கூட்டத்தை கேன்சல் பண்ணுறார் சார்? கேட்டால் திமுக காரணன்றாரு. ஆட தெரியாத டான்ஸரு மேடை சரியில்லைன்னு சொன்னாங்களாம், அந்த கதையாக இருக்குது. திமுக இதுலேயே இல்லை, காபந்து சர்க்காரை ஓட்டிகிட்டு இருக்காங்க. இவர் புக் பண்ணுறாரு, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க, இவர் போக மாட்டேன்றார். போகிற இடத்துல பேச மாட்டேன்றார், பேசுகிற இடத்துல முக்கியமான பிரச்சனைகளை பேச மாட்டேன்றார். என்னையா இன்றைக்கி பிரச்சனை? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. FCRA சட்டம் இருக்குது, சிறுபான்மையோர் பிரச்சனை. நீங்கள் சர்ச்சில் போய் முட்டி போட்டு ப்ரே பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறீங்களா? ஏதாவது பிரச்சனை பேசுகிறீங்களா? திமுக தான் உங்கள் எதிரி. திமுக ஊழலை பற்றி பேசுங்க, வரவேற்கிறேன். அதிமுக ஊழலை பற்றி ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? நீங்கள் எல்லாருக்குமான மாற்றம் தானே நீங்கள், இல்லை திமுகவுக்குமான மாற்றம் மட்டும் தானே நீங்கள்? நான் திமுக விட்டு அதிமுக தானே தமிழ்நாடு பார்த்துட்ருக்கு. நீங்கள் அதிமுகவை சேர்த்து தானே அட்டாக் பண்ணணும். அங்கே மட்டும் ஏன் சைலன்ஸு? பாஜக பேரை சொல்கிறதுக்கு ஏன் தயக்கம் பல இடங்களில்? அப்போ நீங்கள் என்ன மாற்றத்துக்கான தலைவரா? நீங்கள் உங்கள் பின்னாடி கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டுதுன்னா நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாது சார். அந்த கூட்டம் மட்டுமே உங்களுக்கு ஓட்டு போட்டுதுன்னா நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. அந்த கூட்டத்துக்கு பின்னாடி வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு அவர். அந்த வீட்டில் இருக்கவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறான். வீட்டில் இருக்கிறவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இவங்க தூண்டி விடுறாங்க. தூண்டுறவங்களை முதல்ல பிடிச்சி ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் தூண்டி விடுறீங்க எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு? வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா நீ இதுக்கு தான் போட்டானோ, இல்லாட்டி சோஷியல் மீடியாவை பாருங்கள், இல்லாட்டி உங்கள் சோஷியல் மீடியாவை சொல்ல விரும்பலை. என்ன இது? என்ன பிளாக்மெயில் இது? என்ன மாதிரி பிளாக்மெயில்? இதை தூண்டுற ஒரு கட்சியா? என்ன சார் ஓட்டு வாங்குறீங்க நீங்கள்? உங்கள் கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்க. எனக்கு வீட்டில் ஆளுங்க இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, நான் அவங்க அப்பா அம்மா வற்புறுத்தி ஓட்டு போட வைப்பாங்க. நான் பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன், என் பொம்மை தான் வேட்பாளர் பக்கத்தில் இருக்கும், இல்லை ஒரு கட் அவுட் தான் வச்சுருப்பேன். அப்போல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாளிகளா? ஜனநாயகத்தில் நீங்கள் மக்களை பார்த்து தெருவாக அலைஞ்சு ஓட்டு வாங்குறதுன்னு எம்ஜிஆர் கூட பண்ணியிருக்கார் சார். நீங்கள் என்ன எங்கேயுமே போக மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட்டுருமா மக்கள்? யாரையுமே பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? என்ன உங்கள் வேட்பாளர்கள்லாம் கதறாங்க வேட்பாளர்கள்லாம். எப்படி அதிமுகவோட எப்படி போட்டி போடுறது? நீங்கள் சொன்னார்ல பண விநியோகம் ஜோராக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. தாவேகா வேட்பாளர்கள்லாம் கதறிட்டு இருக்கான். எங்கே எப்படி பண்ணுவான்? ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுது சார். எங்கே இந்த பணத்துக்கு போவான்? ஒருத்தர் என்கிட்ட வருத்தப்பட்டார், நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன், வருத்தப்பட்டார். இவர் பேரை வச்சுட்டு நாங்கள் எப்படி சார் இவர் பேரை சொல்லி ஓட்டு வாங்குறது, எவ்வளோ வாங்குறது? இன்டீரியர் கிராமத்துக்கெல்லாம் போகிறனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுது சார், எங்கே நாங்கள் போவோன்றார். விஜய் தான் முகம் சார். விஜயகாந்த் வந்தபோது அவருக்கு ஒரு எழுச்சி இருந்தது சார். 8% ஓட்டு வாங்கினார் சார். 8% ஓட்டு வாங்கினார். அடுத்து 10% ஓட்டு வாங்கினார். அவரோட ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர். நான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவர் கொஞ்சம் கூட வாங்குவார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இவர் மாற்றத்துக்கான தலைவர் இவருன்னு நினைக்கிறாங்கல்ல, அது டெஃபரெண்ட்டாக கிடையாது. அந்த மாற்றத்துக்கு கொடுக்குற அளவுக்கு தகுதி என்ன படைச்சிருக்காரு அவர்? என்ன தகுதி இருக்குது அவருக்கு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு? என்ன நம்ம நாட்டு பிரச்சனைகளை என்ன பேசியிருக்கார்? எல்லாமே ஒன் சைடாக பேசுகிறார். ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்தீங்கன்னா இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்குது, இருக்கிற கட்சிகள் எப்படி இருக்குது, இந்த கட்சிகள் ஏன் தகுதி இல்லாமல் இருக்குது, எல்லாத்தையும் இல்லை பேசணும். நீங்கள் எதையுமே பேசணும். நீங்கள் ஒரே திமுக பற்றி மட்டும் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பற்றி பேசுங்க. பாஜக பண்ணுற விஷயங்களை பேசுங்க. அதிமுக கடந்த காலத்தில் எப்படி இன்னைக்கு ராகுல் காந்தி வர என்ன பேசுகிறாரு? அதிமுக இறந்து போச்சுன்னு பேசுகிறாருல்ல. அதிமுக ஒரு காலத்தில் உயிர் போட இருந்து இப்போ இறந்து போச்சு, அது ஒரு ஷெல்லாக இருக்குது, அது ஒரு முகமூடியாக இருக்குது பேசுகிறாருல்ல.
அவர் பேசாத இருக்காரு, அவர் பேசுறாருல்ல. அப்ப நீங்க ஏன் பேச மாட்டேங்க? திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதான இந்த சட்டமன்றத்திற்கான திமுக ஆட்சி பொறுப்புல நாங்க வரோம், நாங்க தான் ஆல்டர்னேட் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல்ல, அவரும் தகுதி இல்லாதவர்னு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அவர் தகுதியுடையரா உங்க பார்வையில? அவரை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப அவருக்கே நாங்க ஓட்டு போட்டு போவோமே, உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அவர் தான் ஆல்டர்னேட் அங்க இருக்காருல்ல. அப்ப அவரும் நீங்க மோசம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல உங்களுக்கு. ஏன் அதுல ஏன் சைலன்ஸ்? அதுல ஏன் உங்களுக்கு சைலன்ஸ் இருக்கு? நான் சொல்றது என்னன்னா, ஸோ நீங்க வந்து மாற்றத்துக்கான தலைவராக உங்களை நீங்க உங்க அறிமுகங்கள்ல உங்களுடைய போக்கெல்லாம் பார்க்கும்போது நீங்க மாற்றத்துக்கு வந்திருக்கீங்களா இல்ல மக்களை ஏமாற்றத்துக்கு வந்திருக்கீங்க, ஏமாற்றத்துக்காக வந்திருக்கீங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க அந்த சந்தேகம் வருது. ஆமா, நீங்க நடந்துக்கிற முறை, நீங்க வந்து பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் கேன்சல் பண்ற விஷயங்கள், அப்புறம் நீங்க ஒரு வேட்புமனு கூட சரியா தாக்கல் பண்ண தெரியாத விஷயங்கள், நீங்க யாரு உங்க ரசிகர்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர்ஸ் இருக்கு என்ன, ஸ்டேட் கவர்மெண்டோட பவர்ஸ் என்ன எதுவுமே தெரியல, அப்படி இருக்காங்க எல்லாருமே. உங்களுக்கே பல விஷயங்கள் தெரியல. நீங்களே மக்களை சந்திக்க மாட்டேங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு சந்திச்சுட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கறது என்ன? நான் எங்கேயும் வரமாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், எனக்கு ஓட்டு போடணும். இது என்ன மாதிரி மனோபாவம் சார்? இது மக்களை சந்திக்காத ஜனநாயகத்தில் ஓட்டு வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது என்ன மனோபாவம் இது? ஆக்சுவலா இந்த மனோபாவத்தை நீங்க அலோவ் பண்ண முடியுமா? இது அலோவ் பண்ணா அப்புறம் நாளைக்கு என்ன ஆகும்? எவனும் வெளியே வர மாட்டான். எதிர்கால தலைவர் எல்லாம் வீட்டில் உட்காந்துன்னு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். மக்களை சந்திக்காத எந்த தலைவரும் மாற்றத்தை செய்ய முடியாது சார். மக்களை சந்திக்காத எந்த தலைவரும் மாற்றத்தை செய்ய முடியாது. விஜய் வந்து ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார்ல, எத்தனை மாவட்டத்துக்கு போனார்? 38 மாவட்டம் இருக்கு. இதுவரை 10 மாவட்டத்துக்கு போயிருப்பார் அவரு. மிச்சம் இருக்கிற 28 மாவட்டத்தில் இவரை பார்க்காமே ஓட்டு போடணும், இவரோட வேட்பாளர்களுக்கு இவர் கட் அவுட்டை பார்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரா? வெற்றி பெற்ற பிறகு கிராமமா வருவேன்னு சொல்லியிருக்காரு சார். வெற்றி பெற்ற பிறகு உங்களை யார் சார் எதிர்பார்த்தாங்க? வெற்றி பெற்ற பிறகு பல வேட்பாளர்கள் போறதே கிடையாது சார். இவரும் போக மாட்டாரு, அது வேற விஷயம். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி மக்களை ஓட்டு கேட்டு போக வேண்டாமா? நீங்க எங்க உங்க ஜனநாயக கடமை இல்லையா அது? நான் வீட்லயே உட்காந்துருப்பேன், பனையூர்லயே இருப்பேன், எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணும், செத்த வீட்டுல இருந்து கூட ஆளுங்க வந்து பனையூருக்கு வரணும்னு கேட்டா என்ன அர்த்தம் இருக்கு அதுல? பெரிய கூட்டம் இருக்கு, அவருக்கு ஆதரவு இருக்கு, என்ன ஓட்டு வரும், அவர் யாரை டேமேஜ் பண்ண போறார் எதுவுமே தெரியாது உண்மையிலேயே. ஆனா இவர் மாற்றத்துக்கானவர்ன்றதுல நிச்சயமா எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு சார். அவர் மாற்றத்துக்கானவர் கிடையாது சார். அவருடைய செயல்பாடுகள் அப்படி தெரியல சார். ஓகே, திரு ஷபீர், மாற்றத்திற்கான தலைவராக திரு விஜயை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் திரு பிரியன். இல்ல, அது நாம முடிவு பண்ண முடியாது, இல்ல மக்கள் முடிவு பண்ணும். மாற்றத்துக்கான தலைவரா இல்லையா அப்படின்றதுக்கு தானே தேர்தல் நடக்குது. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக, இந்த பைனரியில தான் நம்ம வந்து இவ்வளவு ஆண்டு காலம் பயணம். ரெண்டையும் எதிர்க்கணும், ரெண்டையும் எதிர்க்கல. அப்போ அந்த 2 விஷயங்கள்ல 3வது ஒரு நபர் வராரு. திரு சீமான் அவர்கள் வந்தாரு. சீமான் அவர்களுக்கும் 8% மக்கள் கொடுத்து நம்பிக்கையோட தானே கொடுக்குறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை விஜய் வரும்போது விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்கேல்ல இருக்கு. அவர் ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கிறார். ஒரு திமுக ஏன் வேண்டான்னு சொல்லக்கூடிய விஜய் அதிமுக ஏன் வேண்டாம், பாஜக ஏன் வேண்டான்னு சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு கேட்கிறாரு. இல்ல, அவர் அதெல்லாம் பேசியிருக்காரு, பாஜகவை பற்றியும் பேசியிருக்காரு பிரச்சாரங்கள்ல. அதாவது உங்களுக்கு வந்து விஜய் என்ன சொல்றாரு என்ன சொல்லல அப்படின்றதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை அப்படி இல்லை. விஜய் பேசலன்னா கூட நாங்க வந்து விஜய் ஆதரிக்கிறோம், அவர் அரசியலுக்கு வராரு, நேற்று பிரச்சாரத்திற்கு வராரு, அதெல்லாம் அளவுகோலே இல்லை. அவங்க பிரச்சாரத்துக்கு வர விட்டாங்கன்னா அவர் வருவாரு, வரலன்னா அவரை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மனநிலையில மக்கள் இருக்காங்க. இதுதான் யதார்த்தம். நேற்று பெரம்பூர்ல போய் நான் பெரம்பூர் தொகுதி போயிருந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு கேட்கும் போது அந்த அங்கே இருக்கிற டிவிகே பணிமனையை பார்த்துட்டு குடும்பமா வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் கேட்டேன், எதுக்காக நீங்கள் இல்லை இந்த தொகுதிக்கு அவர் வந்து நிற்கிறாரு, நான் இந்த பணிமனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வரோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு 65 வயசு இருக்கும் ஒரு அம்மா, அவங்க பையனை அனுப்பிச்சிருக்காங்க அந்த பணிமனையில் வேலை பார்க்குறது. நான் கேட்குறேன், எதுக்குமா போன வாட்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, போன வாட்டி நாங்கள் மு க ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டோம், இந்த வாட்டி நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, என் புள்ள வரட்டுமே, என்ன தப்பு, புதுசாக வராங்க, அவருக்கு எதுவுமே தெரியலையே, அவருக்கு அனுபவம் இல்லைன்றாங்களே, சின்ன சின்ன பசங்க தான் அவரை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அனுபவம் உள்ளவர்கள்லாம் எல்லாம் வந்த உடனே எல்லாருக்கும் அனுபவம் இருக்கா, வந்து கற்றுக்கிட்டுமே பார்க்கலாம் அப்படின்றது தான் மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அவர் ஆதரிக்கக்கூடியவங்க அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அவர் எதை ப்ராமிஸ் பண்ணாரு, ப்ராமிஸ் பண்ணல அப்படின்றதெல்லாம் தாண்டி அது மட்டும் போதுமா? அவருக்கான ஆதரவாளர்கள் நீங்க ஒரு 8% ஏதோ ஒரு இடத்துல இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், இது எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகல அப்படின்னா அடுத்த தேர்தலில் மாத்தி வாக்களிக்க போகிறார்கள்.
அப்போ அவங்க இப்படிதான் வாக்களிக்கணும், இப்படி யோசிச்சு தான் வாக்களிக்கணும். இப்போ நாம என்ன பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு உட்கார்ந்து தேர்தலில் பேசிட்டு இருக்கோம், தேர்தலை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஷாம் சார் ஆரம்பிச்ச உடனே ஒன்று சொன்னார், காற்று எந்த பக்கம் வீசுகிறது அப்படின்னு. காற்று எந்த பக்கம் வீசுதோ இல்லையோ, கரன்சி எந்த பக்கம் வீசுகிறது அப்படின்றது தான் வந்து இதுல முக்கியமான வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே வந்து கரன்சியை கொடுத்து வாக்குகளை வாங்குறதை ஆதரிக்கிறோம்னு அர்த்தமா? இல்ல ஒரு கட்சி வந்து பணம் கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னும் போது அது வந்து அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இந்த இடத்துல மக்களுடைய மனநிலை வேறு விதமாக இருக்கிறது. மக்களுக்கு வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு புதிதாக ஒரு கட்சி வருது அப்படின்னா அதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ்ல அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த தேர்தலில் கணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. திரு ஷாம், விஜய்க்காக எதற்கும் வாக்களிப்பேன் அப்படின்றவங்களை பத்தி பேச்சு இல்லை. ஆனா அதை கடந்து இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களும் சேர்த்தே வாக்களிக்கும் போதுதான் அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அந்த சதவீத மக்கள்கிட்ட திரு விஜய் நம்பிக்கையை பெறவே இல்லையா இன்னமும்? இல்ல, அந்த சதவீதமே 25 தான் இருக்கு தமிழ்நாட்டில். சிக்கல் அதுதான். நீங்க எந்த தேர்தலோட புள்ளி ஒருத்தர் எடுத்து பார்த்தாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டிஸ், அதாவது காங்கிரஸ் காலத்திலையும் சேர்த்துற சொல்றேன், காங்கிரஸ் அப்புறம் வந்து திமுக, அப்புறம் நடுவில் கம்யூனிஸ்ட் இருந்ததுங்க. கம்யூனிஸ்ட் வீக் ஆனோன்னா அந்த ஓட்டு அப்படியே வந்து திமுகவுக்கு போயிருச்சு, காங்கிரஸ்க்கு போக முடியாது. இல்ல இப்ப நீங்க சொல்ற 25% விஜய்க்கான ஓட் பேங்க தவிர்த்துட்டா இல்ல அதையும் இன்க்ளூட் பண்ணி தானா சேர்த்து இன்க்ளூசிவ்? அதாவது மாற்றத்தை விரும்புகிறவர்களின் சதவீதம் அவ்வளவுதான் 25 தான். அவ்வளவுதான் எப்போதுமே இருக்கும். அதுல 5% வந்து சுயேட்சைகளுக்கு போயிருது. இல்ல இப்ப அதுக்குள்ளதான் விஜயோட ஓட் பேங்கும் இருக்கு. அப்போ எல்லாரோட ஓட் பேங்கும் திமுக அண்ணா திமுக அல்லாத எல்லா கட்சிகள் ஓட் பேங்கும், அதை சீமான் உட்பட சொல்றேன், சசிகலா கேண்டிடேட் உட்பட. அதாவது 5% சுயேட்சைக்கு போகும். நம்ம ஏன் தெரியுமா எல்லா கட்சியும் சுயேட்சையை போடுது? ஸ்பான்சர்டு தாங்க, எல்லா இண்டிபெண்டும் மோஸ்ட்லி ஸ்பான்சர்டு. அவங்களோட பூத் ஏஜென்ட்டை நம்ம எடுத்துக்கிடலாம் ஒண்ணு. இன்னொன்னு என்ன, அவங்க வாங்குற 500 ஓட்டு 1000 ஓட்டு அது வீணா போட்டும் தான். 22ல இருந்து 25 வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்காங்க. பிரதான வேட்பாளர்கள் 4 பேரை தாண்டி எவ்வளவு ஓட்டு வேஸ்ட் ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க? 100 வச்சா நமக்கு வந்து 100 500 ஈஸியா வருங்க. ஒரு ஆளுக்கு 100 வச்சு பாருங்க. இயல்பாகவே வந்துங்க ஒரு கட்சி நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொல்றதுல தவறே இல்லை. அப்படித்தான் சொல்ல முடியும். ஒரு கட்சி மாற்றத்தை நான் கொண்டு வர மாட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியும். அப்ப மாற்றத்தை கொண்டு வர முடியுமா முடியாதா? பிரியன் சொன்ன மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்றோம். சரி, ஜனங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே ஒரு ஸ்டார் கிரேஸுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு சார். பேசும்.